Hi everyone, welcome back to Banu kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஆடி வந்தாச்சுங்க. இந்த ஆடியில இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மையம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நம்ம உடம்ப குளிர்ச்சி படுத்தும். ஐரன் ஜாஸ்தியா இருக்கு. நமக்கு புரோட்டீன் சத்து இதுல அதிகமா கிடைக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து தாங்க சேர்க்கணும். கும்மையம் வெள்ளை உளுந்துல தான் செய்வாங்க. அடுப்பு தீய ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு வச்சுட்டு இதை நீங்க பொன்னிறமா வறுத்துக்கணுங்க. நல்லா செவக்க வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த உளுந்துல பாத்தீங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குங்க. இது கண்டிப்பா டயட்ல சேர்த்துக்கோங்க. பாருங்க, உளுந்து நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி செவக்க வரும்போது இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. அடுத்து நம்ம இதே கடாயில ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு இதை பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அரிசி கலர் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சுங்க. இதையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இது எல்லா சாமானும் நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜார்ல போட்டு இதை நல்லா பொடிசா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. சூடா இருக்கும் போதே அரைக்காதீங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. கையில எடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கணுங்க. சப்போஸ் உங்களுக்கு பருப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜலிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணாதீங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை இதுல சேர்த்துட்டு இதுல நாம ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு பார்த்தீங்கன்னா 250 mlங்க. 4லேருந்து 4.5 கப் அளவு கூட தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கரைச்சிக்கணுங்க. அடுப்பு தீய நான் இன்னும் ஆன் பண்ணல. இதை நல்லா கரைச்சிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய உளுந்து ரெசிபி நான் போட்டிருக்கேங்க. உளுந்து களி, உளுந்து கஞ்சி, எக்கச்சக்க ரெசிபிஸ் இருக்கு. அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா கரைச்சாச்சுங்க இந்த உளுந்து பொடியை. இப்போ நாம அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை தொடர்ந்து கலந்துட்டே இருங்க. திக்காயிட்டே வரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நமக்கே தெரியுங்க, கரண்டில கொஞ்சம் கொஞ்சமா திக்காயி ஒட்டிட்டே வரும். அந்த சமயத்துல அடுப்பு தீய மிதமான சூட்டுக்கு மாத்திக்கோங்க. இதுக்கப்புறம் அடுப்பு தீ மிதமான சூட்டுல தாங்க இருக்கணும். பாருங்க நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஒரு கரண்டிக்கு மாத்திக்கோங்க. கரண்டிக்கு மாத்திட்டு இதை தொடர்ந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த முட்டாடிக்கிற விஸ்க் இல்லைன்னா மரக்கரண்டியை யூஸ் பண்ணி நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ லோ ஃப்ளேம்ல ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போதான் திக்காயிட்டே வரும். நமக்கே தெரியுங்க, இது நல்லா திக்காயிடும் ஒரு 4 நிமிஷத்துலயே. பாருங்க, பேன்ல இருந்து அப்படியே ரிலீஸ் ஆகும். இது குக் ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்கு நம்ம கைய கொஞ்சம் தண்ணியில நனைச்சிட்டு இது மேல தொட்டு பாருங்க. மாவு கையில ஒட்டாம வந்துச்சுன்னாலே குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சமயத்துல நம்ம இனிப்பை சேர்த்துக்கலாங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். நீங்க வெல்லம் சேர்க்கலாம், பனை வெல்லம் சேர்க்கலாம், இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை கூட சேர்க்கலாங்க. வெல்லம் பனை வெல்லம் சேர்க்கும் போது கரைச்சிட்டு தாங்க இதுல நம்ம சேர்த்துக்கணும். உங்க இனிப்புக்கு தகுந்தா போல நீங்க இதுல சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணாலே போதும். இப்ப பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்க, சர்க்கரை எல்லாமே கலந்துடுச்சு. இந்த சமயத்துல நாம இதுல நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதுங்க. கொஞ்சமா இப்ப சேர்த்துட்டு கடைசியில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் மிதமான சூட்லயே கலந்துக்கோங்க. உளுந்து களியும் இதுவும் சேம் ப்ரொசீஜர் தாங்க இருக்கும். ஆனா உளுந்து களி கொஞ்சம் திக்கா இருக்கும். இது நமக்கு திக்கா இருக்காது. ஹல்வா பதத்துல தாங்க இருக்கும் இது. பாத்தீங்கன்னா நெய் எல்லாமே உறிஞ்சிடுச்சு. கடைசியா மீதம் இருக்கிற நெய்யும் இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் மிதமான சூட்ல கலந்தாலே போதுங்க. இந்த உளுந்து, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து இது ரெண்டுமே அப்பப்போ டயட்ல சேர்த்துக்கோங்க. ஃபைபர் அதிகமா இருக்கு, புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்குங்க. நம்ம பெண் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு இடுப்பு வலு பெறணும் அப்படின்னா இது நீங்க கண்டிப்பா டயட்ல சேர்த்துக்கோங்க. இதுதாங்க கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்காவும் இருக்காது,
ரொம்ப தண்ணியாவும் இல்லாம நம்ம கடாயிலேருந்து லைட்டா சுருண்டு வரும். இந்த அளவுக்கு தாங்க இருக்கும். இது ஆற ஆற நல்லா இறுகிடும். இது ஹல்வா மாரி சர்வ் பண்ணோம்னா, இப்படி சர்வ் பண்ணிடுங்க. இல்லன்னா தட்டுல போட்டு இத செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கூட இத நீங்க பரிமாறலாம். இது ஹல்வாவா பரிமாறும்போது, இந்த மாதிரி கரண்டியால எடுத்து விட்டுருங்க. சப்போஸ் நீங்க வந்து தட்டுல ஊத்திட்டு, இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் செட் பண்ணி, இந்த மாரி சின்ன சின்னதா கட் பண்ணி கூட பரிமாறலாம். அப்படியும் சாப்பிடலாங்க. இல்ல இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதா கூட பண்ணி சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.